Hello students, welcome to SVC for Commerce. இன்னைக்கு நம்ம 12th standard Commerce lesson 1 Principles of Management ஓட part 2 வீடியோ பார்க்க போறோம். Principles of scientific management. In the last century, organizations already had to deal with management in practice. ஸோ லாஸ்ட் செஞ்சுரியிலே வந்து ஆர்கனைசேஷன் எல்லாமே வந்து மேனேஜ்மெண்ட்டை ப்ராக்டிஸ்க்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறதுல வந்துட்டாங்க. இன் த ஏர்லி 1900s, லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் சச் ஆஸ் ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிஸ் ஹேட் டு பி மேனேஜ்ட் டூ. ஸோ அந்த 1900s என்ன பண்ணுறாங்க, லார்ஜ் ஆர்கனைசேஷன்ஸ் வந்துட்டு ப்ரொடக்ஷன் ஃபேக்ட்ரிஸ் அப்படிங்கிற அவங்க எல்லாமே வந்துட்டு அவங்களும் வந்து மேனேஜ் பண்ணுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அட் த டைம் தேர் ஒன்லி ஃபியூ எக்ஸ்டர்னல் மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், மாடல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் அவைலபிள். ஸோ அந்த டைமில் வந்து மேனேஜ்மெண்ட் டூல்ஸ், அதை நம்ம மார்க்கெட் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா, அக்கௌண்டிங்கு, பிஸ்னஸ் லா எல்லாமே வந்து கொஞ்சம்தான், ஃபியூ எக்ஸ்டர்னல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம்தான் வந்துட்டு இருந்துட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம். At this juncture, Mr. Frederick Winslow Taylor, F.W. Taylor, brought about a scientific approach to managing the workforce after his experiments with the African and South American slaves employed in a coal field in England. His aim was absolute harmony in workplace for overall productivity of the organization. F.W. Taylor அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, சயின்டிஃபிக் அப்ரோச் டு மேனேஜிங் த ஒர்க் ஃபோர்ஸை வந்து அவரோட எக்ஸ்பெரிமெண்ட் வித் இங்கிலாந்து. ஸோ இங்கிலாண்டில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஆஃப்ரிக்கன் அண்ட் சவுத் அமெரிக்கன் ஸ்லேவ்ஸ் அவங்க வந்து என்னென்ன கஷ்டப்படுறாங்க, இல்லை என்ன வந்து அவங்க எதிர்பார்க்குறாங்க அப்படிங்கிற ஒரு அவரோட எக்ஸ்பெரிமெண்ட்டை வச்சு ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச்சை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவரோட எய்ம் என்னது, வாஸ் அப்சல்யூட் ஹார்மனி இன் ஒர்க். ஸோ எல்லாமே வந்து நல்ல ஒரு விதமாகவே போகணும், எல்லாருமே சாட்டிஸ்ஃபேக்ஷனோடு இருக்கணும் அப்படிங்கிறது தான் அவரோட அப்சல்யூட் எய்மாக இருந்தது. ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட். ஸோ வந்து அவர் வந்து ஒரு பிரின்சிபல்ஸ் ஆஃப் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் ஒரு 5 பிரின்சிபல்ஸை வந்து கொடுத்துருக்காங்க. அது என்ன நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். சயின்ஸ் நாட் ரூல் ஆஃப் தம். ஸோ சொல்கிறாரு எஃப்டபிள்யூ டெய்லர் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, in order to increase organizational efficiency. ஸோ ஒரு ஆர்கனைசேஷனோட எஃபிஷியன்சியை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு the rule of thumb method should be substituted by the methods developed through scientific analysis of work. ஸோ ஒரு சயின்டிஃபிக் அனலைஸ், ஒரு ஒர்க்கில் வந்து நம்ம அனலைஸ் பண்ணதை வச்சு நம்ம இந்த ரூல் ஆஃப் தம்பை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ரூல் ஆஃப் தம் மீன்ஸ் டிசிஷன்ஸ் டேக்கன் பை மேனேஜர் ஆஸ் பர் தேர் பர்சனல் ஜட்ஜ்மெண்ட். ஸோ அவங்களோட ஜட்ஜ்மெண்ட். இப்போ வந்து இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்க இல்லையா, நான் வந்து இமெயிலில் வந்து எரர்ஸ் இல்லாமல் ட்வைஸ் செக் பண்ணுவேன் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஏன் அப்படின்னா, அவர் மேபி வந்து எப்போவாது தப்பாக அமைச்சிருக்கலாம். அவர் வந்து ஒரு 2-3 வாட்டி தப்பு பண்ணதுனால அவர் 2 வாட்டி ட்வைஸ் வந்து அவர் செக் பண்ணி எரர்ஸை செக் பண்ணி அனுப்புகிறாங்க. ஆனால் அவர் ஒரு மேனேஜராக இருந்துட்டு எல்லாருமே வந்து 2 வாட்டி நீ செக் பண்ணி தான் அனுப்பணும் அப்படின்னு ரூல் போடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு பதிலாக சயின்டிஃபிக் அனலைஸ் யூஸ் பண்ணி நம்ம வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அக்கார்டிங் டு டெய்லர், ஈவன் அ ஸ்மால் ப்ரொடக்ஷன் ஆக்டிவிட்டி லைக் லோடிங் iron sheets into box cars can be scientifically planned. This will help in saving time as well as human energy. Decision should be based on scientific inquiry with cause and effect relationship. ஸோ இவர் என்ன சொல்கிறாங்க, என்ன ஒரு விஷயமா இருந்தாலும், ஒரு சின்ன விஷயமா இருந்தால் கூட, ஒரு அயன் ஷீட்ஸை வந்துட்டு ஒரு பாக்ஸ் கார்ஸில் வந்துட்டு நம்ம வந்து அதை லோட் பண்ணுறதாகட்டும், அது கூட நம்ம சயின்டிஃபிக்கலாக பிளான் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணோன்னா நம்மளோட எனர்ஜி வேஸ்ட் ஆகாது, நம்மளோட டைம் வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்கிறாங்க. திஸ் பிரின்சிபல் இஸ் கன்சர்ன்ட் வித் செலக்டிங் த பெஸ்ட் வே ஆஃப் பர்ஃபார்மிங் அ ஜாப் த்ரூ த அப்ளிகேஷன் ஆஃப் சயின்டிஃபிக் அனலைசஸ் அண்ட் நாட் பை இன்ஸ்டிடியூஷன் ஆர் hit and trial methods. The work assigned to any employee should be observed and analyzed with respect to each element or part thereof and the time involved therein, so as to decide the best way of performing that work and to determine the standard output for same. ஸோ இந்த பிரின்சிபல் வந்துட்டு எப்படி இருக்கும், எப்படி செலக்ட் பண்ணணும், எப்படி கன்சர்ன்டாக இருக்குது அப்படின்னா, with selecting the best way of performing a job through the application of scientific analysis. ஸோ ஒரு சயின்டிஃபிக் அனலைஸை வச்சு தான் வந்து அந்த ஜாப் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணணுமே தவிர,
அந்த இன்ஸ்டிடியூஷனோ இல்லை வந்து ஒரு ட்ரையல் மெத்தட்ஸை வச்சு நம்ம பார்க்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ நத்தி படத்தில் வர்றது உங்களுக்கு ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கேன். Harmony, not discord. Taylor emphasized that there should be complete harmony between the workers and the management, since if there is any conflict between the two, it will not be beneficial either for the workers or the management. Both the management and the workers should realize the importance of each other in order to achieve this state. Taylor suggested complete mental revolution on the part of both management and workers. ஸோ இந்த இதில் என்ன சொல்கிறாங்க, ஹார்மனி நாட் டிஸ்கார்ட் அப்படின்னா என்னது, ஒரு நல்லிணக்கத்தோடு போகணும். நம்ம வந்து ஒரு ஒரு மேனேஜ்மெண்ட்டும் ஒரு ஒர்க்கர்ஸும் நல்லிணக்கத்தோடு போகணும் அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு வந்து ஒரு கருத்து வேறுபாடில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்ல. கருத்து வேறுபாடு ஒரு ஒர்க்கருக்கும் ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்கும் இருந்துட்டு இருந்துச்சுன்னா அது அவங்க 2 பேருக்கும் தான் வந்துட்டு அதோட நெகட்டிவிட்டி வந்து வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. இட் மீன்ஸ் that there should be complete change in the attitude and outlook of workers and management towards each other. It should always be kept in mind that prosperity for an employer cannot exist for a long time unless it is accompanied by the prosperity of the employees of that organization and vice versa. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவங்க, டாப் லெவல் மேனேஜ்மெண்ட்டில் இருக்கிறவங்க லோ லெவல் மேனேஜ்மெண்ட்டோட ஹெல்ப் இல்லாமல் எதுவுமே அச்சீவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இட் பிகம்ஸ் பாசிபிள் பை sharing a part of surplus with worker, training of employees, division of work, team spirit, positive attitude, sense of discipline, sincerity, etc. ஸோ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நிறைய ப்ராஃபிட் கிடச்சிதுன்னா எம்ப்ளாயீஸ்க்கு வந்துட்டு நம்ம போனஸாக கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்து எல்லாமே ஷேர் பண்ண சொல்கிறாங்க. மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க்கரும் ஒன்று தான் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டாலே ஆர்கனைசேஷனோட கோல்ஸ் எல்லாமே ஈஸியாக அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, management should always be ready to share the gains of the company with the workers and later cooperation and hard work for achieving organizational goals. Group action with mutual trust and understanding should be perfect understanding the focus of working. This principle requires that there should be perfect understanding between the management and workers, and both should feel that they are part of same family. It helps to produce synergy effect since both management and workers work in unison. ஸோ என்னன்னு சொல்கிறாங்க, 2 பேருமே வந்து யூனியனாக இருக்கணும், 2 பேருமே ஒன்றா இருக்கணும், கோஆப்ரேஷனோடு வேலை செய்யணும். அவங்க வந்து டுகெதராக வேலை செஞ்சால் தான் ஆர்கனைசேஷனல் கோல்ஸ் எல்லாமே அச்சீவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நான் உங்களுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, பிகில் படத்தில் ஃபர்ஸ்ட் 4 கிக்குமே மிஸ் பண்ணீங்க, அடுத்த எல்லா கிக்குமே கோல் ஆயிருச்சு. அது எப்படி கேப்டன்? இல்லை கோச், டீம் ஏற்கனவே 40 ஸ்ட்ரைக்ஸ் ஓடிட்டாங்க. நான் மிஸ் பண்ணால் மொத்த டீமும் ஓடணும். கஷ்டம் கோச். கரெக்ட். நீ உனக்காக மட்டுமே விளையாடினப்போ உன்னால முடியல, ஆனா அதுவே உன் டீமுக்காக விளையாடினப்போ உன்னால முடிஞ்சது. தட்ஸ் a team spirit, you idiot. முதுகுக்கு பின்னாடி இருக்கிறவன் பேருக்காக விளையாட, நெஞ்சில் இருக்கிறவன் ஊருக்காக விளையாட. இதுதான் வந்து harmony not discard. இதில் எக்ஸாம்பிள் பாருங்க. ஃபார் எக்ஸாம்பிள், in most of the Japanese companies, paternalistic style of management is in practice and there is complete openness between workers and the management. Usually workers don't go on strike, but if at all they do so, they just wear a black badge and work even more than the normal hours just to impress upon the management that their focus is on their demands as well as organizational objectives. ஸோ இதில் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்கிறாங்க, ஜாப்பனீஸ் கம்பெனிஸில் வந்துட்டு வேலை செய்கிறவங்க ஸ்ட்ரைக்குக்காகவோ இல்லை வந்து எனக்கு இது கிடைக்கல அப்படிங்கிறனால அவங்க ஸ்ட்ரைக் பண்ண மாட்டாங்க. ஜஸ்ட்டு வந்து அவங்க ஒரு பிளாக் பேட்ஜ் வந்து வேர் பண்ணிட்டு போயிட்டு இன்னும் நல்லா வேலை செய்வாங்களாம். ஏன் அப்படின்னா ஜஸ்ட் டு இம்ப்ரெஸ் த மேனேஜ்மெண்ட். ஏன்னா நாங்கள் வேலை செய்கிறோம்,
நீங்கள் எங்களுக்கு தேவையான விஷயத்த கொடுக்கல அப்படிங்கிறத அவங்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக அவங்க ஒரு பேட்சை குத்திட்டு போய் வேலை செய்வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போங்க பிளாக் லைஃப் மேட்டர்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சு இல்லையா? அப்போ என்ன பண்ணாங்க, ரிப்போர்ட்டர்ஸாக இருக்கட்டும், ஃபுட்பால் பிளேயர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே அவங்களோட ப்ராக்டிஸில் தான் இருந்தாங்க. ஆனால் அவங்களோட ட்ரெஸ்ஸில் ஒரு சைடில் வந்து பிளாக் லைஃப் மேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு பேட்ச் குத்திருந்தாங்க. எதுக்காக? சப்போர்ட் பண்ணுறதுனால அந்த பேட்சை வேர் பண்ணுறாங்க. பட் அதுக்காக அவங்க போய் ஸ்ட்ரைக் பண்ணல. அவங்க வந்து அவங்களோட வேலைய பார்த்துட்ருக்காங்க ஃபார் த சேக் ஆஃப் த மேனேஜ்மெண்ட் இல்ல அட்மினிஸ்ட்ரேஷன். அவங்க வேலை செய்ற இடத்துல. இப்ப நியூஸ் ரிப்போர்ட்டர் பாருங்க, அந்த நியூஸ் சேனல்ல வந்து அவர் போகாம ஸ்ட்ரைக் பண்ணாங்கன்னா, அது வந்து அவருக்கும் நஷ்டம், அந்த நியூஸ் சேனலுக்கும் நஷ்டம் இல்லையா? ஸோ அந்த மாரி பண்ணாம, நியூஸ் சேனல்ல அவர் இந்த பேட்ச் போட்டு போகும்போது என்னாகும், நெறைய பேர் பார்ப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து நெறைய பேர் அந்த விஷயத்த பத்தி பேச ஆரம்பிப்பாங்க. அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டா வந்து ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிங்கிற கான்செப்ட்ல வேலை செய்றது தான் paternalistic style of management. Next, mental revolution. The technique of mental revolution involves a change in the attitude of workers and management towards each other. Both should realize the importance of each other and should work with full cooperation. Management as well as the workers should aim to increase the profits of the organization. For this, the workers should put in their best efforts so that the company makes profits, and on the other hand, management should share parts of profits with the workers. Thus, mental revolution requires a complete change in the outlook of both management and workers. There should be a spirit of togetherness between ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட். ஸோ மென்டல் ரெவல்யூஷனாக என்னது, நம்ம இப்போ பார்த்தா ஹார்மனி அண்ட் டிஸ்கார்ட் அது கூட சொல்லலாம். ஏன்னா அவங்க வந்து எல்லாருமே ஒன்றா வேலை செய்யணும். ஸோ இட் இன்வால்வ்ஸ் அ சேஞ்ச் இன் த ஆட்டிடியூட் ஆஃப் ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் டுவர்ட்ஸ் ஈச் அதர். ஸோ நம்ம மேனேஜ்மெண்ட்டும் ஒர்க்கரும் வந்துட்டு ஒன்று தான். அவங்க ரெண்டு பேருமே வந்து ஒரே மோட்டிவ்க்காக தான் வேலை செய்கிறாங்க. ஃபார் த ப்ராஃபிட் மோட்டிவ் இல்லையா? ரெண்டு பேருமே வந்து ஒரு கம்பெனி, நம்ம வேலை செய்கிற கம்பெனி வந்து நல்லா இருக்குது, நம்ம வேலை செய்கிற கம்பெனி வந்து அவார்ட் கிடச்சிது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு இருந்தால் அது நம்மளுக்கும் பெருமை தான். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி ஒரு நம்ம வேலை செய்கிற கம்பெனி வந்து நிறைய ப்ராஃபிட் கிடச்சிது அப்படின்னா அந்த கம்பெனியில் இருக்கிற நம்மளுக்கும் சேல்ரி வந்து ஹைக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சாலே ரெண்டு பேருமே வேலை செய்வாங்க. கரெக்ட்? ரெண்டு பேருமே வந்து கோஆப்ரேஷனோட வேலை செய்வாங்க. ஏன்னா மேனேஜ்மெண்ட்டுக்கு இந்த ஒரு ஸ்கில்டு ஒர்க்கர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட வந்து ஏதோ ஒரு சின்ன காரணத்துக்காக ஏதோ ஒரு சேலரி ஹைக்கு, அவர் வந்து ஒரு 2000 ருபீஸ் வந்து எனக்கு அதிகப்படுத்தி கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுக்காக அவரை வேலையை விட்டு தூங்கினா அது யாருக்கு நஷ்டம்? அந்த இன்ஸ்டியூட்டுக்கு தான் நஷ்டம். ஒரு ஹார்ட் ஒர்க்கரை வந்து ஒரு இன்ஸ்டிடியூட்லேருந்து அவங்க ஏதாவது ஒரு காரணத்துக்காக எடுத்தாங்கன்னா, இல்லை வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைக்காக எடுத்தாங்கன்னா அது அவங்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிறத அவங்க புரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தான் ஒரு ஒர்க்கர் வந்து சண்டை போட்டுகிட்டே அந்த இடத்துக்கு வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க, இல்லை வந்து ஒரு மனசு இல்லாமல் வந்து ஏதோ சும்மா வரோம் போகிறோம் அப்படிங்கிற மாதிரி வேலை செஞ்சால் அது அவங்களுக்கு தான் நஷ்டம். இப்போ வந்து அவங்க வேலையே செய்யாமல் வந்து சேலரி வாங்கிட்டு இருக்கலாம். ஏதாவது ஒரு நாளில் வந்து கண்டுபிடிச்சி வேலையை விட்டு தூக்கிட்டாங்கன்னா இவங்களுக்கு தான் நஷ்டம். அதே மாதிரி இன்னொரு இடத்துல அந்த வேலையை போய் பாருங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்களுக்கும் அந்த வேலையை பார்க்க முடியாத சுச்சுவேஷன். ஏன்னா வந்து தெரிஞ்சால் தானே வேலை செய்வாங்க. அந்த மாதிரி கணக்கும் இதில் வரும். ஸோ மென்டல் ரெவல்யூஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் ஃபார் த ஆர்கனைசேஷன். கோஆப்ரேஷன் நாட் இண்டிவிஜுவலிசம் வந்து ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து நம்ம பிஜில் படத்துலேருந்து பார்த்தோம் இல்லையா? அதே தான் வந்து லாஸ்ட் சீனில் நீங்கள் பார்க்கலாம். பாண்டி அம்மா கிட்ட விஜய் வந்து ரொம்ப கோவமா பேசுவாங்க. ஆனா லாஸ்ட்ல அவங்க புரிஞ்சுப்பாங்க. கொட்டிக்கிறல எதுவும் பண்ண வேணா, நான் உங்களை அப்பா மாதிரி பாக்குறேன். குண்டம்மா குண்டம் என்னடி பண்ணுவ? ஏய் இந்த கோவத்தெல்லாம் கிரவுண்ட்ல போய் காட்டு. சும்மா உன்னை பார்த்தாண்டி சொல்றேன். குண்டம்மா 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 குண்டம்மா. என்னப்பா இப்படி பேசிட்ட? கொளுத்தி போட்டிருக்கேன். அடுத்த 40 நிமிஷம் புள்ளிங்க தீயா இருப்பாளுங்க பார். குண்டம்மா இல்லையா? எதுக்காக வந்து நம்மளை கோவப்படுத்துறாங்க அப்படின்னா, நம்ம நல்லா வந்து விளையாடணும், அங்கே வந்துட்டு நம்மளோட கோவத்தை அந்த விளையாட்டில் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அப்படிங்கிற ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அவங்க வந்து ஒரு கோச்சு, இவங்க வந்து ஒரு பிளேயர்.
ஸோ எல்லாருமே ஒன்று தான், டுகெதராக நம்ம வேலை செஞ்சால் தான் வந்து, டுகெதராக நம்ம ஒன்றா இருந்தால் தான் நம்மளுடைய கோலை அச்சீவ் பண்ண முடியும் அப்படிங்கிறதோட பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இந்த பிகில் படத்தில் வர்றதை நான் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு, டெவலப்மெண்ட் ஆஃப் ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் டு ஹிஸ் ஆர் ஹர் கிரேட்டஸ்ட் எஃபிஷியன்சி அண்ட் ப்ராஸ்பரிட்டி. Efficiency of any organization also depends on the skills is to a great extent. Thus, providing training to the considered essential in order to learn the best method developed through the use of scientific approach. To attain the efficiency, steps should be taken right from the process of selection of employees. Employees should be scientifically selected. The work assigned to each employee should suit his or her personal, mental and intellectual capabilities. Efficient employees produce more to earn more. This ultimately helps to attain efficiency and prosperity for both organization and the employees. So என்ன சொல்றாங்க, efficiency of any organization வந்து எதில் டிபெண்ட் ஆகும், அந்த எம்ப்ளாயீஸோட கெப்பாபிலிட்டிஸ்லேயும் ஸ்கில்ஸ்லேயும் கூட அது வந்துட்டு டிபெண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ வந்து அவங்களுக்கு நல்ல ட்ரைனிங் கொடுக்கணும், ப்ரொஃபஷ்னல் ட்ரைனிங் கொடுக்கணும். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து நம்ம இன்டர்வியூ ஃபர்ஸ்ட் டைமே வந்துட்டு நம்ம அவங்கள சயின்டிஃபிக்கலாக செலக்ட் பண்ணணும். அவங்க எந்த ஒர்க்குக்கு அசைன் பண்ணலாம், எந்த ஒர்க் வந்து அவங்க கரெக்டாக பண்ணுவாங்க, எந்த ஒர்க்குக்கு அவங்க வந்து மென்டலி ப்ரிப்பேராக இருக்காங்க, ஃபிசிக்கலாக வந்து எந்த கெப்பாபிலிட்டி இருக்குது அப்படிங்கிற எல்லாமே வந்து நம்ம பார்த்து அந்த ஈச் எம்ப்ளாயீஸ், த ஒர்க் அசைன் டு ஈச் எம்ப்ளாயீஸ் ஷுட் சூட் ஹிஸ் ஆர் ஹர் பர்சனல், மென்டல் அண்ட் இன்டெலெக்சுவல் கெப்பாபிலிட்டி. ஸோ அவங்களுக்கு ஏற்ற மாதிரி இருக்கிற வேலையாக இருக்கணும். அந்த மாதிரி இருக்கிற எம்ப்ளாயீஸை நம்ம சூஸ் பண்ணணும், சயின்டிஃபிக்கலாக வந்து செலக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி டெய்லர் சொல்லியிருக்காங்க. The principles of Taylor's scientific management theory become widely practiced, and the resulting cooperation between workers and managers eventually developed into the teamwork we enjoy today. So இந்த பிரின்சிபல்ஸ் ஆஃப் டெய்லர்ஸோட சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் தியரி தான் வந்து இப்போ வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. அதோட ரிசல்ட்டு தான் வந்து எல்லா இடத்துலையுமே வந்து ஒர்க்கர்ஸ் அண்ட் மேனேஜர்ஸ் வந்து கோஆப்ரேஷனோட வந்து வேலை செய்கிறதுக்கும் இவென்ச்சுவலி வந்து டெவலப் ஆகிறதுக்கும் அவங்களோட டீம் ஒர்க் டெவலப் ஆகிறதும் வந்துட்டு இதனால தான். இதில் வந்து மெயினாக ஒரு ரோல் ப்ளே பண்ணது வந்து டெய்லர் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. While Taylorism in a pure sense isn't practiced much today, scientific management did prove many scientific contribution to the advancement of the management practice. It introduced systematic selection and training procedures. It provided a way to study workplace efficiency, and it encouraged the idea of systematic organizational design. So வந்து அது மோஸ்ட்டாக ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டால் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த ஒர்க் பிளேஸ் எஃபிஷியன்சி ஆகட்டும், அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கறதாகட்டும், அது எல்லாமே வந்து இந்த டெய்லர் சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி தான் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க. Principles of modern management. The father of modern management is Mr. Henry Fayol, and according to him, there are 14 major principles of management which every manager has to practice for the success of the organization. So இது வந்து modern management principle அப்படின்றத ஹென்ரி ஃபயோல் அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் every manager has to practice for the success of the organization. ஸோ இந்த 14ஐயும் வந்து ஒரு மேனேஜர் ப்ராக்டிஸ் அதாவது நடைமுறைக்கு கொண்டு வந்தாங்கன்னா அது வந்து அந்த ஆர்கனைசேஷனோட சக்ஸஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட்டு, டிவிஷன் ஆஃப் work. According to this principle, the whole work is divided into small tasks. The specialization of the workforce according to the skills of a person, creating specific personal and professional development within the labor force and therefore increasing productivity, leads to specialization which increases the efficiency of labor. So division of work, ஒரு வேலையை வந்து ஒரு பெரிய வேலையை வந்து ஒருத்தவங்க தலையில் கொடுக்காம அதை வந்து டிவைட் பண்ணி ஸ்மால் ஒர்க்காக வந்து கொடுத்தோன்னா அது எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும், டைம் வேஸ்ட் ஆகாது, சீக்கிரமாகவும் முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. राजा तू सब माले
राजा लोगों से है मिला ये दम हिले धरती जो Authority and responsibility. This is the issue of commands followed by responsibility for their consequences. Authority means the right of a superior to give the order to his subordinates, whereas responsibility means obligation for performance. ஸோ அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, அவங்க இஷ்யூ ஆஃப் கமாண்ட்ஸ் ஃபாலோட் பை த ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் த கான்சிக்வன்சஸ். ஸோ என்ன கமாண்ட் வருதோ அதுக்கேற்ற ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன நம்ம வந்து பண்ணுறோம், அதுதான் வந்துட்டு அத்தாரிட்டி அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி. அப்படி அத்தாரிட்டினா சுப்பீரியர் நம்மளுக்கு தர்றது அத்தாரிட்டி, சுப்பீரியர் கொடுக்கறது அத்தாரிட்டி, அந்த கொடுத்த வேலையை எவ்வளோ ரெஸ்பான்சிபிளாக பண்ணுறோம் அப்படிங்கிறது ரெஸ்பான்சிபிலிட்டி. Next, discipline. It is obedience, proper conduct in relation to others, respect of authority, etc. It is essential for the smooth functioning of all organizations. So, discipline அப்படிங்கிறது இருக்கணும், எந்த ஒரு இடத்துலையுமே டிசிப்ளினை வந்து கடைபிடிக்கணும் அப்படின்னு சொன்ன ஒரு ஆர்கனைசேஷனில் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி டிசிப்ளினாக இருக்கணும், டிசிப்ளினாக இருக்கணும். அது இந்த அப்படி ஒரு டிசிப்ளினாக இல்லை அப்படின்னா என்ன பண்ணுவாங்க, அத்தாரிட்டிலேருந்து அவங்களுக்கு பனிஷ்மெண்ட்ஸ் கிடைக்கும். கரெக்டாக அந்த வேலையை வந்து அவங்க கரெக்டாக பண்ணலை, இல்லை வந்து ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டாங்க, இல்லை வேறு ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு ஒரு டிசிப்ளின்காக ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்கறது தான் டிசிப்ளின் அப்படின்னு சொல்லுவோம். அதையும் வந்து ஒரு ஆர்கனைசேஷன் வந்து கடைபிடிக்கணும். எதுக்காக அப்படின்னா ஒரு ஸ்மூத் ஃபங்க்ஷனிங் ஆஃப் ஆல் ஆர்கனைசேஷன். இப்போ அதை வந்து எக்ஸாம்பிள் வந்து நம்ம வந்து ஏதாவது தப்பு பண்ணால் சஸ்பெண்ட் பண்ணுறதோ, இல்லை வந்துட்டு அவங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் ஓவர் டைம் டியூட்டி பண்ணுறதோ, அந்த மாதிரி டிசிப்ளினரி ஆக்ஷன் கொடுப்பாங்க ஃபார் ஸ்மூத் ரன்னிங் ஆஃப் த ஆர்கனைசேஷன். Next, unity of command. This principle states that each subordinate should receive orders and be accountable to one and only one superior. If an employee receives order from more than one superior, it is likely to create confusion and conflict. Unity of command அப்படின்னா ஒரு பர்சன் வந்து ஒரு சுப்பீரியர் கீழே தான் வேலை செய்ய முடியும், ஒரு சுப்பீரியர் சொல்கிற மாதிரி தான் கேட்க முடியும், ஒருத்தர்கிட்ட தான் அக்கௌண்டபிளாக இருக்கணும், ஒருத்தர் சொல்கிறது தான் வந்து அவங்க கேட்குற மாதிரி இருந்தால் தான் அது வந்து நல்ல ஒரு ஆர்கனைசேஷனாக இருக்கும், கன்ஃபியூஷன் இருக்காது, அதே மாதிரி கான்ஃப்ளிக்ட் ஒரு சண்டை வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கொஞ்சம் ரைட்டு போனா டேய் ஆண்டி கூப்பியாப்பா இல்ல ஆண்டி, ஐயோ என்னால முடியல தெரியுதா? ரைட்டு திருப்பு. இப்ப டேய் இருங்கடா, ஏன்டா உயிரை வாங்குறீங்க? சரி ஆண்டி நான் திருப்புப்பா. இப்ப ஆண்டி மேல கொஞ்சம். இப்ப டேய் கொஞ்சம் கீழே பாண்டி. இன்னும் தெரியலையா? Unity of direction. All related activities should be put under one group. There should be one plan of action for them and they should be under the control of one manager. So unity of direction என்னது, ஒரு குரூப்பு, அந்த குரூப்பில் வந்து ஒரே மோட்டிவ் தான் இருக்கணும், எல்லாருக்குமே வந்துட்டு ஒரே மாதிரி வந்து பிளானிங் வந்து ஒன்று தான் இருக்கணும், தவிர வேறு மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எல்லாமே யூனிட்டி ஆஃப் டைரக்ஷன், எல்லாமே ஒரே விஷயத்தில் தான் டைரக்ட் ஆகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர் ஷுட் பி அண்டர் த கண்ட்ரோல் ஆஃப் ஒன் மேனேஜர். ஸோ இங்கேயும் வந்துட்டு யூனிட்டி ஆஃப் கமாண்ட் மாதிரி யூனிட்டி ஆஃப் டைரக்ஷனும் வந்து ஒரு மேனேஜர் கீழே தான் வந்து கண்ட்ரோலில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு subordination of individual interest to mutual interest. The management must put aside personal consideration and put company objective firstly. Therefore, the interest of goals of the organization must prevail over the personal interest of individual. ஸோ மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி இருக்கணும், அவங்களோட பர்சனல் கன்சிடரேஷன் எல்லாத்தையுமே வந்து இங்கே கொண்டு வராமல் அவங்களுக்கு கம்பெனியோட அப்ஜெக்டிவ் தான் ஃபர்ஸ்ட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ therefore the interest of goals of the organization must prevail over the personal interest of individuals. So organizationோட கோல்ஸை தான் இன்ட்ரெஸ்ட் காமிக்கணும், தவிர அவங்களோட தனிப்பட்ட இன்ட்ரெஸ்ட்டை வந்து கொண்டு வரக்கூடாது, அவங்களோட தனிப்பட்ட கன்சிடரேஷனை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு remuneration. Workers must be paid sufficiently as this is a chief motivation of employees and therefore greatly influences productivity. The quantum and methods of remuneration payable should be fair, reasonable and rewarding of effort. So remuneration
எல்லாருமே வந்து எதுக்கு நம்ம வேலை செய்கிறோம்? நம்ம ஃபுட்டுக்காக வேலை செய்கிறோம் இல்லையா? ஃபுட், ஷெல்டர், கிளாத்திங் நம்மளோட பேசிக் நீடுக்காக ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க. அதே இன்னொருத்தவங்க வந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணி வேலை செய்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக ரெம்யூனரேஷன் கொடுத்தா தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி கொடுக்கறது தான் ஒரு சீஃப் மோட்டிவேஷனாக இருக்கும். அவங்களுக்கு அது வந்து ஒரு மோட்டிவேஷனாக இருந்து அவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னும் இன்னும் நல்லா வேலை செய்வாங்க. கரெக்டாக? ஸோ இப்போது ஒரு நல்லா படிக்கிற பையன், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கிற பையனை வந்துட்டு நம்ம ஒரு அசம்பிளியில் எல்லாரும் முன்னாடியும் கொண்டு வந்து இவன் வந்து ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்துட்டான் அப்படிங்கிற மாதிரி நம்ம கிளாப் தட்டும்போது, இல்லை அவனுக்கு ஒரு பர்சனலாக ஒரு ப்ரைஸ் கொடுக்கும்போதோ அது பார்க்குற நிறைய பேருக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும். கரெக்டாக? அவங்களுக்கும் என்ன யோசிப்பாங்க, நம்மளும் படித்தா நம்மளும் நாளைக்கு இந்த ஸ்டேஜில் போய் கிளாப்ஸ் வாங்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மோட்டிவேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரெம்யூனரேஷனும் ஆர்கனைசேஷனில் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஃபேராக கொடுக்கணும். அவங்களுக்கு வந்து நிறைய வேலை வாங்கிட்டு கொஞ்சம் சம்பளம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ சென்ட்ரலைசேஷன், இந்த டிகிரி ஆஃப் சென்ட்ரலைசேஷன் அப்படின்னா டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் தான் டிசிஷன் மேக்கிங் இருக்கணும். அந்த மாதிரி மிடில் லெவல் மேனேஜ்மெண்ட் அண்ட் லோ லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். இப்போ டீசென்ட்ரலைசேஷன் என்னது, எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கிறது தான் ஒரு பெரிய கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனிக்கு ஏற்ற மாதிரி டிஸ்கஸ் பண்ணி அந்த அத்தாரிட்டி லெவலில் வந்து பார்த்து என்னென்ன யார் யார்கிட்ட வந்து நிறைய ஸ்பெஷலைசேஷனாக இருப்பாங்க இல்லையா. So line of authority or scalar chain. This refers to the chain of superiors ranking from top management to the lowest rank. The principle suggests that there should be clear line of authority from top to bottom linking all managers at all levels. ஒரு worker வந்து ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் சூப்பர்வைசருக்கு போகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே கண்ட்ரோல் பண்ணணும். எல்லாருமே வந்துட்டு அவங்களுக்கு கீழே இருக்கிறவங்க வந்து கரெக்டாக வேலை செய்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறத அந்த அத்தாரிட்டி வந்து அவங்க மிஸ் பண்ணக்கூடாது. அது வந்து கரெக்டாக ஒரு லைன் ஆஃப் அத்தாரிட்டி ஸ்கேலார் செயின் வந்து மெயின்டைன் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆர்டர். Order social order ensures the fluid operation of a company through authoritative procedure. Material order ensures safety and efficiency in the workplace. Order should be acceptable and under the rules of the company. So order அப்படின்னா என்னது, arrangement of things is called material order and placement of people is called social order. So நம்ம வந்துட்டு கரெக்டாக அக்செப்ட் பண்ணது, ஆர்டர் ஷுட் பி அக்செப்டபிள் அண்ட் அண்டர் த ரூல்ஸ் ஆஃப் த கம்பெனி. அந்த கம்பெனியோட ரூல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஆர்டரை அக்செப்ட் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு ஈக்விட்டி. Employees must be treated kindly and justice must be enhanced to ensure a just workplace. Managers should be fair and impartial when dealing with employees, giving equal attention towards all employees. So equity ஓட டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோங்க. ஈக்குவாலிட்டினா வந்து எல்லாருமே ஈக்குவலாக இருக்கும், எல்லாருமே ஈக்குவலாக பார்க்குறது. ஈக்விட்டி அப்படின்னா என்னது, யாருக்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணுமோ அவங்களுக்கு நம்ம கொடுக்கணும். எல்லாருமே ஒரே லெவலில் வந்து நம்ம பார்த்துக்கணும். அப்படின்னா சில பேர் வந்து டக்குன்னு வந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது அதை புரிஞ்சுப்பாங்க, அவங்கள பார்த்துக்கணும். சில பேருக்கு கொஞ்சம் நம்ம சொன்னால் இன்னும் கொஞ்சம் ஒரு ப்ரீஃபாக சொன்னால் தான் புரியும். சில பேருக்கு வந்து நல்லா நம்ம ப்ரீஃபாக சொல்லணும். அட் த சேம் டைம் வந்து அவங்கள மோட்டிவேட் பண்ணணும். உன்னால் வேலை செய்ய முடியும், உன்னால் அதை பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி நம்ம மோட்டிவேஷனாக அவங்களுக்கு தேவைப்படும். கரெக்டாக? இது எல்லாமே ஒவ்வொரு பர்சனுக்கும் என்னென்ன மாதிரி மேனேஜர் வந்து ஃபேராக இருக்கணும், இம்பார்ஷியலாக இருக்கணும், அவங்கள பார்ஷியாலிட்டி பார்த்து வேலை செய்யக்கூடாது அப்படிங்கிறது தான் ஈக்விட்டி கான்செப்ட். நெக்ஸ்ட்டு stability of tenure of personnel. Stability of tenure of personnel is a principle stating that in order for an organization to run smoothly, personnel, especially managerial personnel, must not frequently enter and exit the organization. So நம்ம வந்து ஒரு மேனேஜர் கீழே வேலை செஞ்சிட்ருக்கோம். நாளைக்கு நம்ம வந்து திரும்பி வேலைக்கு போகும்போது வேற ஒரு மேனேஜர் இருக்காங்க, இன்னும் ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் பார்த்தா இன்னொரு மேனேஜர் இருக்காங்க. அந்த மாதிரி மேனேஜர் வந்து மாறிட்டே ஃப்ரீக்வெண்ட்டாக வந்து அந்த இடத்துலேருந்து மாறிட்டே இருக்கக்கூடாது. ஒருத்தவங்க விட்டு ஒருத்தவங்க புது புது ஆள்கிட்ட வந்து நம்மளால் வேலை செய்ய முடியாது. நம்ம ஸ்டெபிலிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அதுவும் எஸ்பெஷலி மேனேஜரியல் பர்சனல் வந்து ஸ்டெபிளைஸ்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு இனிஷியேட்டிவ்.
Using the initiative of employees can add strength and new ideas to an organization. Initiative on the part of employees is a source of strength for organization because it provides new and better ideas. Employees are likely to take greater interest in the functioning of the organization. ஸோ இனிஷியேட்டிவ் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்களோட ஒரு எம்ப்ளாயீஸோட இனிஷியேட்டிவ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது வந்து நம்மளோட ஆர்கனைசேஷன் அது வந்து ஒரு சோர்ஸ் ஆஃப் ஸ்ட்ரென்த் ஃபார் ஆர்கனைசேஷன் பிகாஸ் இட் ப்ரொவைட்ஸ் நியூ அண்ட் பெட்டர் ஐடியா. ஸோ ஒவ்வொருத்தவங்க வேறு மாதிரி யோசிப்பாங்க. கரெக்டாக அவங்க வந்து அவங்களுடைய வேலை யோசித்து நியூ ஐடியாஸ் கொடுப்பாங்க. அதெல்லாமே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா அது ஆர்கனைசேஷனுக்கு தான் வந்து நல்லது. அந்த ஆர்கனைசேஷன் தான் ஸ்ட்ரென்த் ஆகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. आओ मिस्टर साइंटिस्ट, हो गया एडमिशन आईआईटी में? कल से बेकरी आ जाना. वैसे भी लोग पंखियों को तर डाले बदल डाले और बेटा मगर बस सीखना है मुझको माना के मंजिल दूर पर के हारने ओए अंडे कहाँ हैं? आ रहे हैं मतलब उड़ के आ रहे हैं. Good morning, Mr. Sahu. Eggs for you. Mr. Sahu, please respond. टॉकिंग ड्रोन मैंने बनाया. Esprit de corps or team spirit. This refers to the need of managers to ensure and develop moral in the workplace, individually and communally. Team spirit helps develop an atmosphere of mutual trust and understanding. Team spirit helps to finish the task one time. ஸோ டீம் ஸ்பிரிட் இருக்கணும். நம்ம வந்து ஒரு டீமாக வேலை செய்யும்போது எல்லாருமே நம்ம எல்லாமே ஒரு டீம். நம்ம வந்து நம்மளோட கோல் என்னது, ஒரே கோலுக்காக தான் நம்ம வேலை செய்கிறோம். நம்ம எல்லாருமே வந்து மாற்றி விட்டு கொடுத்தோம், மாற்றி குறை சொல்லாமையோ எல்லாருமே ஒன்றா இருந்தால் கண்டிப்பாக வந்து நம்மளோட வேலை வந்து சீக்கிரமாக முடியும். அதே மாதிரி நல்ல ஒரு வேலையாகவும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ டீம் ஸ்பிரிட் ஹெல்ப்ஸ் டு ஃபினிஷ் த டாஸ்க் ஆன் டைம். நம்ம சொன்ன டைமுக்கு கரெக்டாக வேலை செய்யணும்னா டீம் ஸ்பிரிட் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறாங்க. Next, span of management. The span of management refers to the number of subordinates who can be managed efficiently by a superior. Simply, the manager having the group of subordinates who report him directly is called as the span of management. So, span of management என்னன்னு சொல்கிறாங்க, நம்பர் ஆஃப் சபார்டினேட்ஸ் ஹூ கேன் பி மேனேஜ்ட் எஃபிஷியன்ட்லி பை அ சுப்பீரியர். ஒரு சுப்பீரியரால் எஃபிஷியண்ட்டாக மேனேஜ் பண்ணுற மாதிரி ஒரு சபார்டினேட். இப்போது ஒருத்தரால் வந்து ஒரு 3 பேரை பார்க்க முடியும், இல்லை ஒரு 5 பேரை பார்க்க முடியும், இல்லை 6 பேரை வந்து அவங்க வாட்ச் பண்ண முடியும். அப்படிங்கிற அவங்களோட கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி வந்து சபார்டினேட்ஸ் ஒரு சுப்பீரியர் கீழே சபார்டினேட் இருந்தால் அதை மேனேஜ் பண்ணுறாங்கன்னா அதுதான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. சிம்ப்ளி மேனேஜர் ஹேவிங் த குரூப் ஆஃப் சபார்டினேட்ஸ் ஹூ ரிப்போர்ட் ஹிம் டைரக்ட்லி இஸ் கால்ட் த ஸ்பேன் ஆஃப் மேனேஜ். ஸோ அவங்களுக்கு யார் ரிப்போர்ட் பண்ணுறாங்களோ அதுதான் ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட்டில் வந்து 2 implications. The complexities of the individual manager's job determine the shape or configuration of the organization. The span of management is related to the horizontal levels of the organization structure. There is a wide and a narrow span of management. So வந்து ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட் வந்து எப்படி ரிலேட் ஆகிருக்கு, ஹாரிசாண்டல் லெவலில் வந்துட்டு ரிலேட் ஆகிருக்கு அப்படின்றாங்க. தேர் இஸ் அ வைட் அண்ட் நேரோ ஸ்பேன் ஆஃப் மேனேஜ்மெண்ட். வைடு நேரோவாக வந்து மேனேஜ்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. வித் த வைடர் ஸ்பேன் தேர் வில் பி ரெஸ் hierarchical levels and thus the organizational structure would be flatter, whereas with a narrow span the hierarchical levels increases in madri. But however the tall organization structure imposes more challenges. So flatter இருக்கு அப்படின்னா ஒருத்தர் கீழே, இப்போ கீழே இருக்கிற எக்ஸாம்பிள், ஒருத்தர் கீழே வந்து 5 பேர் இருக்காங்க, அந்த 5 பேருக்கு கீழே வந்து 5 பேர், மொத்தம் 10 பேர் இருக்க மாதிரி ஃப்ளாட்டராக இருக்குது. அதே மாதிரி டாலாக இருக்கிறது பாருங்கள், ஒருத்தர் கீழே 2 பேர், அந்த 2 பேர் கீழே மொத்தம் 2 பேர், அந்த 2 பேர் வந்து மொத்தம் 4 பேரை பார்த்துக்கிற மாதிரி இருக்குது. கரெக்டாக? ஸோ அது வந்துட்டு ரொம்ப வந்து கொஞ்சம் சேலஞ்சஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. Since a span is narrow, which means less number of subordinates under one superior, requires more managers to be employed in the organization. Thus, it would be very expensive in terms of the salaries to be paid to each senior.
ஸோ ஸ்பேன் வந்து நேரோவாக இருக்கிறனால லெஸ் சப்பார்டினேட்ஸ் தான் இருக்கணும். இல்லை ஒரு சுப்பீரியர் வந்து எவ்வளோ கண்ட்ரோல் பண்ண முடியுமோ அவ்வளோ தான் நம்ம கொடுக்க முடியும் அவங்களுக்கு சப்பார்டினேட்ஸாக. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்த்தா நிறைய பேர் எம்ப்ளாயீஸ் இருந்தாங்கன்னா நிறைய மேனேஜர்ஸ் வந்து நம்ம எடுக்கணும். அந்த மாதிரி நிறைய மேனேஜர்ஸ் நம்ம வந்து வேலைக்கு எடுத்தோன்னா அவங்களுக்கு வந்து சேல்ரிஸ் ஈச் சீனியருக்கும் சேல்ரிஸ் கொடுக்குறனால அது வந்து கொஞ்சம் எக்ஸ்பென்சிவான ஒரு ஐடியா அப்படின்னு சொல்கிறாங்க. With more levels in the hierarchy, the communication suffers drastically. It takes a lot of time to reach the appropriate points and hence the actions get delayed. ஸோ நிறைய அந்த டாப் லெவல் மேனேஜ்மெண்ட் வந்து நிறைய இருக்காங்க அப்படின்னா நம்ம வந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் அவங்களுக்கு சேர்க்குறதுக்கே வந்து ரொம்ப நேரம் ஆகும். ஸோ அது வந்து அப்ராப்ரியேட்டாக இருக்கும், அந்த பாயிண்ட்ஸ் அப்ராப்ரியேட்டாக இருக்கும். நான் போகிற விஷயம் வந்து இங்கே பேசும்போது ஒன்றா இருக்கும், அங்கே போய் சேரும்போது வேறு ஒன்றா இருக்கலாம். அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி அங்கேருந்து திரும்பி வந்து ஆக்ஷன் எடுக்கிறது, அதுக்கு என்ன நம்ம ஒரு பதில் எதிர்பார்த்துருக்கும்போது அது ரொம்ப டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு லேக் ஆஃப் கோஆர்டினேஷன் அண்ட் கண்ட்ரோல் பிகாஸ் ஆப்ரேட்டிங் ஸ்டாஃப் இஸ் ஃபார் அவே ஃப்ரம் த டாப் மேனேஜ்மெண்ட். ஸோ ஆப்ரேட்டிங் ஸ்டாஃப் வந்து டாப் மேனேஜ்மெண்ட் கிட்டேருந்து ரொம்ப ஃபார் அவேல இருக்கிறதுனால கோஆர்டினேஷனும் கண்ட்ரோலும் வந்து லேக் ஆகும் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. த மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் யூஸிங் திஸ் ஸ்ட்ரக்சர் இஸ் தட் த cross communication gets facilitated, that is operative staff communicating with the top management. Also the chance of promotion increases with the availability of several job position. ஸோ வந்து இதில் மேஜர் அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தா என்னன்னு சொல்கிறாங்க, க்ராஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆப்ரேட்டிவ் ஸ்டாஃப் வந்து டாப் மேனேஜ்மெண்ட் கிட்ட வந்து ஈஸியாக கம்யூனிகேட் பண்ணலாம். ஆல்சோ அவங்களுக்கு வந்து அந்த ப்ரொமோஷனும் இன்க்ரீஸ் ஆகும் வித் த அவைலபிலிட்டி ஆஃப் செவரல் ஜாப் பொசிஷன். ஸோ நிறைய ஜாப் பொசிஷன்ஸ் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்கிறாங்க. In case of a flatter organization structure where the span is wide leads to a more complex supervisory relationship between the manager and the subordinate. It will be very difficult for a superior to manage a large number of subordinates at a time and also may not listen to all efficiently. So in the flat level management பார்த்தோன்னா அதில் வந்து இப்போது இந்த டயக்ராமில் வந்து 5 பேர் இருக்காங்க. இப்போ 5 பேர் இல்லை, ஒருத்தர் கீழே 2 பேர், அந்த 2 பேர் கீழே 5 பேர் வேலை செய்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கோங்க. ஸோ அந்த 5 பேரையும் வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் ஆல்சோ அவங்க வந்து லிசன் பண்ண மாட்டாங்க இல்லையா, அவங்களும் லிசன் பண்ண மாட்டாங்க. அவங்களோட கஷ்டத்தை இவரும் வந்து கேட்கும். 5 பேரும் வந்து சேர்ந்து பேசினா எப்படி கேட்கும், இல்லை வந்து ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு விதமாக பேசுவாங்க இல்லையா, அவங்களோட கஷ்டத்தையோ இல்லை வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து கொண்டு போய் சேர்க்கணுன்னாலோ 5 பேரும் வந்து வேறு மாதிரி பேசணுன்னா அது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. However, the benefit of using the wider span of management is that the number of managers get reduced in the hierarchy and thus the expense in terms of remuneration is saved. Also, the subordinates feel relaxed and develop their independent spirits in a free work environment where the strict supervision is absent. So இந்த இடத்துல என்ன பெனிஃபிட் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா, இங்கே வந்துட்டு மேனேஜர்ஸ் வந்து ரெடியூஸ்டாக இருப்பாங்க இல்லையா, ஏன்னா வந்து ஃப்ளாட்டராக இருக்கனால ஒருத்தர் கீழே 5 பேரை போட்டோன்னா ஒரு 2 மேனேஜரோட வேலையை ஒரு மேனேஜர்கிட்டே கொடுக்கறதுனால அவங்க ரெம்யூனரேஷன் எக்ஸ்பென்ஸை வந்து சேவ் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ சபார்டினேட்ஸ் வந்து ரிலாக்ஸாக வேலை செய்யலாம். ஏன்னா இப்போ ஒரு 2 பேருக்கு மேலே ஒரு மேனேஜர் இருக்காங்க அப்படின்னா அந்த 2 பேருமே அந்த மேனேஜர் எப்போவுமே வாட்ச் பண்ணிருப்பாங்க. ஆனால் ஒரு 5 பேருக்கு ஒரே மேனேஜர் அப்படின்னா அவர் எப்போவுமே 5 பேரையுமே ஃபுல்லாக எல்லா டைமுமே 5 பேரையும் வாட்ச் பண்ண முடியாதனால ஸோ அவங்க இண்டிபெண்ட்டாக ஃப்ரீயாக ஒர்க் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸ்ட்ரிக்ட் சூப்பர்விஷன் வந்து ஆப்சண்ட்டாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது மிஸ்டேக் இல்லைனா ஏதாவது சஜஷன்ஸ் ஃபார் இம்ப்ரூவ்மெண்ட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.